நாமாவே கர்த்தரை சோசரி. அதாவது கடவுளுக்கு ஒரு குணம் என்ன செய்து இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க சீமோன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்னா அவருக்கு நன்றி செலுத்தணும். அவர் செய்யற காரியங்களுக்கு அவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படி எதிர்பார்க்கிற ஒரு குணம் கடவுளுக்கு என்ன செய்து இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம சில நேரத்தில் சில உதவி செய்வோம், ஆனால் அவங்க அதுக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது ஒரு தப்புன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அது தப்பு கிடையாது. கடவுள் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர். என்ன குணம் உள்ளவர்னா நான் ஒரு நன்மை செய்திருக்கேன், அதை இங்க உணர்ந்து கொண்டு எனக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிற ஒரு கடவுளா இருக்கிறாரு. உலகத்துல பிரதர் நல்லா தெளிவா சொன்னாங்க. உலகத்துல நிர்மூலமாகாம, அதாவது முற்றிலும் அழிந்து போகாம இருக்கிறதே கர்த்தர் நமக்கு செய்யற ஒரு நன்மைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அருமையான பிரதர் செய்தியில் அவங்க ஆராதிக்கும் போது சொன்னாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை நினைச்ச முடியாது, சொல்லவே முடியாது. நம்ம பிழைத்திருக்கிறதே அவர் செய்த கிருபை தான். என்ன ஒரு விஷயம், நம்ம நிறைய நேரங்களில் துன்பம் வந்த உடனே கடவுள் தான் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, கடவுள் என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு சில நேரங்கள்ல அறியாமையினால கடவுளை பத்தி சரியா அறிந்து கொள்ளாததுனால கடவுள் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணர் அப்படின்னு நம்ம நினைத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் உண்மை கிடையாது. கர்த்தர் எப்பொழுதுமே அவர் நல்லவர். கர்த்தருக்கு பேரே அவர் நல்லவர் தான். அவர் ஒரு நாளும் யாருக்கும் கெடுதல் செய்யற ஒரு ஆள் கிடையாது. அதனால எந்த ஒரு நன்மை வந்தாலும் அது கர்த்தர் மூலமா தான் வருது. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்த்தோம்னா அநேக அற்புதங்கள் நமக்கு உதவிகள் கிடைச்சிருக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கும், துன்பங்களும் வந்திருக்கும். அதே நேரத்தில் நன்மைகளும் நமக்கு கிடைச்சிருக்கும். நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும், நல்ல சுகம் கிடைச்சிருக்கும், நோய்கள் இருந்து சுகம் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்றதே கிடையாது. அது ஒரு தலைவலி வந்துச்சு, அது பிறகு அது போயிட்டு அதை பத்தி நம்ம நினைச்சே பார்க்கறது கிடையாது. தலைவலி எப்படி போச்சு? கர்த்தர் தான் அந்த தலைவலியை நம்ம விட்டு நினைச்சாங்க, நீக்கிறாங்க. எத்தனையோ நோய்கள் வருது, புண்கள் வருது, அதெல்லாம் ஆறுது. அது எதனால ஆறுதுன்னா கர்த்தர் தான் ஆற்றுறாங்க. இதெல்லாம் நம்ம நினைத்து நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. இன்னைக்கு ஒரு பெரிய கட்டளை நமக்கு ஆண்டவர் சொன்னாங்க. அவர் உன் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் செய்த எத்தனையோ நன்மைகள், அதாவது உபகாரங்கள்னா ஒரு உதவி செய்யறது, அதை நீ நினைச்ச கூடாது, மறக்க கூடாது. மறக்காம அதுக்கு தினமும் நினைச்சு சந்தோஷப்பட்டு அதுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நிறைய பேருடைய முகங்கள் வாடி போயிருக்கும். என்னன்னா எதனால அவங்க முகம் வாடி போயிருக்குன்னா அவங்க இப்ப படுற கஷ்டங்களை நினைத்து அதையே நினைத்து நொந்துகிட்டு, ஐயோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் நானும் நல்லா கர்த்தரை தேடத்தானே செய்தேன், இப்படி நினைத்துக்கிட்டு நிறைய பேர் நொந்து போய் இருக்கிறாங்க. ஆனா அந்த துன்பங்கள் கர்த்தரால வரல, அது சாத்தானால வந்திருக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே நன்மை செய்யற கடவுளா இருக்கிறாரு. இதையும் அவர் நன்மைக்கு தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஏன் எழுதி கொடுத்திருக்காருன்னா, இப்ப நம்ம ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம செய்திருக்கிற நன்மைகளை நம்ம யோசித்து பார்த்து நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா நம்ம முகமே அழகாயிரும். வேற லெவலில் போட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம முகமே அழகாயிரும். நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம உள் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் எனக்கு இப்படி செய்திருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு, கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமே இருக்கும். அப்போ மனசுல சந்தோஷம் வரும்போது முகமும் மலர்ச்சியா மாறிடும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் முகங்கள் எப்பவுமே சிரித்த முகமா, நல்ல சந்தோஷமான முகமா தான் இருக்கணும். அதுக்கான பிரதர் வரும்போது என்ன ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அவரு சிறு வயதுல சர்ச்சுக்கு போய் காலையிலே போய் அதை தொடச்சி மைக்கெல்லாம் எடுத்து தொடச்சி எலக்ட்ரிக் எல்லாம் செட் பண்ணி நல்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த சர்ச்சு நடக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அந்த ட்ரம் செட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் செய்துட்டு வீட்டுக்கு வருவாராம். ரெகுலரா அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை செய்வாராம். அது பிறகு சர்ச்சைக்கு போவார். இப்படி இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க அக்கா திடீர்னு சொல்லிட்டு மறித்து போனதுனால அவர் முழுசும் கடவுள்கிட்ட இருந்து என்ன செஞ்சாரு, பின்வாங்கிட்டாரு.
கடவுள் கடவுள் ஏன் இதை அனுமதித்தாரு, ஏன் கடவுள் நான் கர்த்தரை தேடும் போது ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சு அப்படிங்கிற கவலையில அப்போ கடவுளே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இருந்துச்சுட்டாரு, வந்துட்டாரு. இப்பதான் திருப்பி வந்திருக்காரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நமக்கு ஒரு கெடுதல் நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நன்மை நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சிருக்காரு, கடவுளுக்கு தெரியாதா, கடவுள் நினைச்சா இதை அதை சரிப்படுத்திட முடியாதா, இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறோம் இருந்து மன சோர்வடைந்து மன கவலையில நம்ம இருக்கிறது ஒரு முகமே நினைச்சிருது வாடி போயிருது. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்திருக்கிற உபகாரங்களை நீ தயவு செய்து என்ன செய்யாத, தயவு செய்து இல்ல கட்டளையா கொடுக்கிறாரு, நான் தான் தயவு செய்துன்னு சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, நீ மறக்காத, நீ மறக்காம அதே நினைச்சுக்கிட்டு நீ அழகாயிடுவா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் அக்கிரமங்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன் மன்னிச்சிருக்கேன். அக்கிரமங்கள்னா என்ன அப்படின்னா, தெரியாம செய்யறது பாவம், தெரிஞ்சு செய்யறது தான் அக்கிரமம். என்ன தெரிஞ்சு செய்யறோம், திடீர்னு ஒரு வார்த்தையை பேசிவிடுவோம் அல்லது ஏதாவது ஒரு தவறை செய்திருவோம். மனுஷங்க பாவம் செய்யாதவங்க ஒருத்தருமே என்னது கிடையாது. ஆனா நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இருந்தா அவர் நம்ம பாவங்களை நினைச்சே எரிச்ச மாட்டாரு, பார்க்க மாட்டார். இவன் இப்படி நடந்தான் அல்ல இவன் இப்படி நடந்தா, இப்படி பேசினா, இதெல்லாம் செய்தா, இதை நினைக்க மாட்டாரு. அவர் நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைச்சிருவாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவங்க நம்ம நினைச்சிருந்தோம் மாறி. இந்த உலகத்துக்கு அப்புறம் பரலோக ராஜ்யம் ஒரு வாழ்க்கை இருக்கு, கோடி கோடி வருஷம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. கோடி கோடி இல்ல, அது முடிவில்லாத ஒரு வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருந்தது இருக்கு. அப்ப நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டா நம்ம அந்த வாழ்க்கை நமக்கு உறுதியா செய்யும் கிடைக்கும். அதற்காக தான் இயேசு நமக்காக சிலுவையில என்ன செய்தார், மரித்தார். இயேசு கடவுள், அவர் மனிதனா அந்த உலகத்துல வேணுக்குண்டே பிறந்து வேணுக்குண்டே 30 வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாம வாழ்ந்து சிலுவையில எவ்வளவு வேதனையை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சு நமக்காக உயிரை என்ன செய்தாரு, கொடுத்தாரு. அதனால நமக்கு அந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இரண்டாவது அவர் சொல்றாரு, ஒரு நோய்கள் எல்லாம் நான் என்ன செய்வேன் குணமாக்கிடுவேன். நீ நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா நமக்கு தெரியாம எத்தனை நோய் நம்ம உடம்புல இருக்கும் கர்த்தருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பிளட் டெஸ்ட் பண்ண போகும்போது சொல்லுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்டேன், அது வேண்டாம், ஏதாவது ஒரு நோய் இருக்கும் அதை போட்டுட்டு மனசை பயந்துட்டு கிடப்பான், பிளட் டெஸ்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப எத்தனையோ நோய்கள் அவருக்கு தெரியாம என்ன செய்யுது இருக்குது. ஆனா கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா, கர்த்தர் அங்கே எனக்கு நேற்று நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பாடு நம்ம போய் உழைச்சுதான் சாப்பாடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உழைக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நல்லா புரிந்து கொள்ளணும். நல்ல திடகாத்தமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சுகத்தை கொடுத்திருக்காரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு, உயிரோட இருக்க வச்சிருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, வீட்டை கொடுத்திருக்கிறாரு, நிலங்களை கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு, படிப்பறிவை கொடுத்திருக்காரு, ஒரு அழகை கொடுத்திருக்கிறாரு. இப்படி பல விஷயங்களை நமக்கு எரிச்சிருக்காரு கொடுத்திருக்காரு. அதை நினைத்து நம்ம நன்றி செலுத்திட்டே இருந்தா ஆண்டவர் நம்முடைய நோய்களை எரிச்சிருவாரு, குணமாக்கிடுவார். நம்ம நோய்களை எல்லாம் குணம் அதை போட்டு நோய்களே இல்லை, நோய்களை எல்லா நோயும் குணமாக்கிடுவார். சுகர் நோய் வராது, பிபி நோய் வராது, எந்த நோயும் இருந்துச்சாது வராது. எப்போ வராது, நம்ம இயேசுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது. இயேசுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு வர்ற எல்லா நன்மைகளும் கர்த்தரிடத்துல தான் வருதுங்கிறத நீங்க மனசுல உறுதிப்படுத்திக்கணும். அது இந்த வேத புத்தகத்தை படிச்சா தெரியும். மூன்றாவது அவர் சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எடுப்பேன். பாருங்க, நமக்கு ஆபத்துகள் எங்க இருந்து தான் வரும்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவு ஆபத்துகள், நம்ம உயிருக்கு ஆபத்துகள். ஆனா ஆண்டவர் அந்த ஆபத்து வர்றது அவருக்கு தெரியும். அவர் நமக்கு தெரியாமலே அவர் மீட்டு எடுக்கிறாரு. அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். நல்லா புரிந்து கொடுக்க எத்தனையோ ஆபத்துகள். இப்ப நம்ம பைக்ல போறோம், கார்ல போறோம். ஒரு தடவை திண்டிவனம் பக்கத்துல கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ், அதுக்கு பக்கத்துல நான் ஓவர்டேக் பண்றேன். இந்த இடத்துல ஒரு ரோடு இருந்திருக்கு, பாலத்துக்கு கீழோடி ரோடு இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கல. நான் கவனிக்காம ஃபுல் ஸ்பீட்ல இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்றேன். ஓவர்டேக் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு வேன் வருது. நான் பார்த்துட்டேன், வேன் பார்த்துட்டேன்.
எல்லாரும் லெஃப்ட் ரைட் பார்த்து தானே மெயின் ரோட்டுக்குள்ள திரும்புவாங்க. இவரு அங்க அந்த லேடிஸ் கொஞ்சம் பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு சரி நம்மள பாப்பாரு பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் வேகத்தை குறைக்க முடியல. அது பிறகு கடைசி நிமிஷத்துல கர்த்தர் தான் அதை காப்பாரு. ஒரு செகண்ட் அப்படி நம்ம கார் உள்ள போய் வெளியே வந்துச்சு, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்துச்சு. அது பிறகு சென்னை வர்ற வரைக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம் குடும்பமா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ சாத்தான் நமக்கு எத்தனையோ தந்திரங்கள் மூலமா நம்மளை அழிக்கணும்னு பார்க்கறான். பைக்ல இருந்து கீழே தள்ளி விடுவான். நேற்று அந்த பிரதர் வேலைக்கு போயிருக்காரு, ஒரு கம்பி குத்தி இருக்கு. எத்தனையோ விதத்துல அழிக்கணும்னு என்ன செய்வான் பார்ப்பான். ஆனா கர்த்தர் நம்மளை லேசா பாதுகாத்து கொடுத்தாங்க. நம்ம மேல கிருபை இல்லை, நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால இல்லை, நம்ம மேல கிருபை வச்சு அவர் காத்துக்கிட்டார். நல்லா புரிந்து கொள்ளும். அப்போ அவர் நம்முடைய உயிரை நமக்கே தெரியாம எத்தனையோ முறை பாதுகாத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளும். நமக்கே தெரியாம. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, நான் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நான் என்ன செய்வேன், முடிசூட்டுவேன். நான் உன்னை ஒரு ராஜா ராணியா மாற்றுவேன். அதான் சொல்றாரு. கிருபையும் இரக்கமும் கிடைச்சதுன்னா அது முடிசூட்டுறதுன்னா என்னன்னா ராஜ கிரீடம் வைக்கிறது. முடிசூட்டுறது என்ன, ராஜ கிரீடம். அப்ப ஆண்டவர் நம்ம தலையில ராஜ கிரீடத்தை வைப்பாரு. அதுல என்ன இருக்கும்னா கிருபையும் இரக்கமும் இருக்கும். ஆண்டவர் கிருபைன்னா ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு அளவில்லாத ஒரு அன்பு. இரக்கம்னா நம்ம மேல இரக்கம் வராட்டுவார். ஐயோ பாவம், சரி இவனுக்கு உதவி செய்வோம், ஆசீர்வதிப்போம், இவ்வளவு ஆசீர்வதிப்போம் அப்படின்னு இரக்கம். அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அவர் நம்ம மேல கிரீடத்தை வைக்கிறாரு, ஜீவ கிரீடத்தை வைக்கிறாரு. அது எதனால நிரம்பி இருக்குன்னா கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இருக்கு, நிரம்பி இருக்கு. நம்மளை ஆசீர்வதிப்போம். நம்ம அவரை நம்பிட்டா போதும். இயேசுவே நான் உங்களை நம்புறேன், இயேசுவே நான் உங்களை நம்புறேன், இயேசுவே நான் உங்களை நம்புறேன். நீங்க இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில செய்திருக்க எல்லா நன்மைகளுக்கு நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கேன். என் ஆத்மாவில நன்றி செலுத்துறேன். ஆத்மானா நான் மனசுக்குள்ள இருந்து நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மளை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் ராஜ கிரீடத்தை வச்சிருவாரு. நீ கீழாக்காமல் மேலாவாய், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல உன்னை ராஜாவா மாத்திடுவேன், ராணியா மாத்திடுவேன். கர்த்தமா இது யாருக்கு இது உண்மையா நடந்துச்சா? நடந்துச்சு. இது தாவீது எழுதியிருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீத கர்த்தர் ராஜாவா மாத்திட்டாங்க. தாவீது ராஜா. அப்போ அவர் நம்முடைய தலையை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நல்ல சாப்பாடு, தினமும் பிரியாணி தான். யாருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை கொடுப்பாரு. நல்ல வார்த்தைகளாலும் கொடுப்பாரு. நல்ல வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க சிஸ்டர்ஸ். இப்போ உங்க பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய வார்த்தைகளை மேடையில் பேசணும். எனக்கு தெரிய நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த காலத்துல ரொம்ப பரிசுத்த ஆவியில நிரம்பின காலம் கிடையாது. அப்போ சும்மா பைபிளை வாசிக்க தான் செய்வாங்க. மேடையில இருந்து பைபிளை வாசிப்பாங்க. பிரசங்கம் பண்றதே சும்மா ஏதோ பாராம பிடிச்சு ஒப்பிச்ச மாதிரி தான் என்ன செய்வோம் இருக்கும். அவங்க பிள்ளைகள் போடா கோடியா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க செய்யற ஊழியர்களுக்கு வார்த்தைகளுக்கு உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. புரியுதா? அது அப்போ இங்க ஆர்வமா வார்த்தைகளை சொல்லணும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். சொல்ல ஆசீர்வாதம், சொல்ல ஆசீர்வாதம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் எங்க போனாலும் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய கிருபையினால என்ன சொல்லுங்க. இந்த மாசம் மகளுக்கு 7,000 ரூபாய் சம்பளம் கூடியிருக்கு, மருமகனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கூடியிருக்கு, மகனுக்கு எவ்வளவு கூடியிருக்குன்னு தெரியல, எதுவும் சொல்லல. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க. சீமான் பேதுரு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அந்த நினைவோடு நம்ம பேசணும். உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார், நன்மையினால் திருப்தியாக்குவார். நல்ல வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து எப்பொழுதும் என்ன செய்யும் வரும். நல்ல செய்திகளை எப்பவும் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றிக்குவாங்களா மாற்ற மாட்டாங்களா? மாற்றுவாங்க. என்ன செய்தா மாற்றுவாங்க? என்ன செய்தா மாற்றுவாங்க? தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு வச்சிருக்க முடிக்காக நன்றி செலுத்துகிறேன், கைக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன், வேற என்னத்துக்கெல்லாம் சட்டைக்காக நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரே பேன்ஸுக்காக நன்றி செருப்புக்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி இது நம்ம சில நேரத்தில் உணர்ந்து கொள்றது கிடையாது. ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்யறாருங்கிறத
அது ஏதோ சாப்பாடு கிடைச்சது போ, இன்னைக்கு மட்டன் தான் சாப்பிட்டேன் போ, இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் இறக்கப்பட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். நல்லா புரிந்து வந்து இந்த கோயம்பேடு பகுதியில் மத்தியானம் போல அல்லது சாயங்காலம் போல போனா ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு வாங்கி கொண்டு போனா அங்க கூட்டம் 100 பேர் இருக்காங்க. சாப்பாடு கிடைக்கும். பரிதாபம் அவங்க நினைக்கும் போது அன்னைக்கு வந்து அங்க சொல்றாரு, இந்த நாள் அது முந்தின நாளும் என் பக்கத்துல வந்து காது கூட 2 சாப்பாடு கையில இருந்துச்சு, 2 பேருக்கு கொடுத்துட்டேன். இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் சொல்றாரு, காலையிலிருந்தே சாப்பிட்றத ரொம்ப வயிறு எனக்கே அழுக வந்துருக்கு. அவர் சொன்னாரு, நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன் பெரிய ஆளு, ஆனால் நாங்கள் இருக்கேன் ஐயா, அதுபடி இந்த எவ்வளோ 40 ரூபாய் 50 ரூபாய் இருந்துச்சு வந்து அவர்கிட்ட கொடுத்து எங்கேயாவது போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். அவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு